ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பாசிப்பருப்பும் தக்காளியும் சேர்த்து ஒரு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த சாம்பார் பொங்கல் கூட வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சாம்பார் செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 20 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். அப்படியே தோல் உரிச்சிட்டு முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இதில் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், வேறு எதுவும் மசாலா சேர்க்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ப்ரெஷர் இறங்கினதும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தண்ணி நான் கரெக்டாக வச்சதுனால ரொம்ப தண்ணி இல்லை, நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மத்து வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு மசித்து எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து அதோட கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு 4 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்து வதக்கி இந்த தாளிப்பை கடைஞ்சி வச்சுருக்க சாம்பாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதே தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சூப்பரான பாசிப்பருப்பு தக்காளி சாம்பார் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.